இப்போ நம்ம செய்ய போகிறது பீட்ரூட் அல்வா தான் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் வச்சுருக்கோம். பீட்ரூட் திருவி வச்சுக்கிறோம், முந்திரி, சர்க்கரை, பால். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கிறோம். கடாய் காஞ்சோன்னா 2 ஸ்பூன் நெய், நெய் நல்லா காஞ்சோன்னா இப்போ நம்ம வச்சுருக்க முந்திரியை போட்டு கொஞ்சம் வதக்கலாம். முந்திரி நல்லா வதங்கிட்டு இப்போ முந்திரி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். அதே முந்திரி வதக்கணும் அதே நெய்யில் இப்போ பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நெய்யிலே அப்படியே வதங்கட்டும். பீட்ரூட் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்தால் தான் பச்சை வாசனை போகும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இதை பீட்ரூட்டை மூடி வைப்போம். ஓகே, இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுது. இப்போது இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம பால் ஒரு டம்ளர் இதில் சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஓகே, இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பால் நம்ம ஊற்றுற பால் எல்லாம் இதுவாகிட்டு இருக்குது. இப்போ கரெக்டாக ஆகிட்டுருக்குது. இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்க ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க முந்திரி பருப்பை இது மேலே போட்டு ஒரு கலரி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு பீட்ரூட் அல்வா ரெடி.